உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, இந்த தனுசு ராசியின் ஒட்டுமொத்த பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்க. தனுசு ராசிக்காரர்கள்னா யார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதியோட பிஏ, அவங்களுடைய பெரிய ஒரு விஐபியோட பிஏ, அவங்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்க தான். ஒரு விஷயத்த வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். இவங்க அப்படியே இந்த ஏரியா என்ன, அது என்னன்னு பாருங்க அப்படின்னா அந்த ஏரியாவே கிளியர் பண்ணி அடுத்தவங்க வர்றதுக்குள்ளே அதெல்லாம் பக்காவாக பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லுங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக மாற்றுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் ஒரு இடத்தையே அரை மணி நேரத்தில் மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக படித்த ஒரு ஆள்னா அது இவங்க தான். படிப்பு மேதையெல்லாம் இவங்க தான். அடே எங்கள் அப்பா, மேதைக்கெல்லாம் மேதை, டானுக்கெல்லாம் டான். அந்த மாதிரி படிப்பில் 6 இதுன்னா அப்படியே கோல்டு மெடலிஸ்ட் இவங்க தான். வைர மெடலிஸ்ட், பிளாட்டினம் மெடலிஸ்ட்லாம் வச்சுக்கலாம். அப்படி ஒரு காம்படிஷன் வச்சா அதுலேயும் ஜெயிப்பாங்க. அதிகமாக அரசு பணிக்கு போகிறவங்க இவங்க தான். அதிகமாக அரசு பணிக்கு பிஎஸ்ஆர்பி அதெல்லாம் எழுத சொல்கிறாங்கல்ல, ஆர்ஆர்பி, அதெல்லாம் எழுதுகிற அத்தனை பேர் இவங்க தான். தனுசு ராசிக்காரங்க படிப்புனாலேயே முன்னுக்கு வந்த ஒரு ஆள். ஒரு விஷயத்தை படிப்பாகவே யோசிப்பாங்க. இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பரீட்சை எழுதி அந்த பதவிக்கு நம்ம போகணும், அந்த மாதிரி யோசிப்பாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட்டே வராது. இவங்க பார்த்தீங்கன்னா 10 கோடியனாக புதன் இருப்பதால், 10 கோடினா புதன் இருப்பதால் சில பேர் 15% ஆளுங்க புதனுடைய அணுகிறது. பெரிய பெரிய ஹோல்சேல் டீலர், டிமார்ட் மாதிரியான விஷயங்கள். அதாவது எப்படின்னா மிகப்பெரிய டன்னு கணக்கில் இறக்கி விற்கிறவங்க இவங்க தான். ஒன்று போனால் அப்படி போவாங்க, அல்லது அரசு பணிக்கு போயிடுவாங்க. இந்த ரீட்டெயிலு, குட்டி குட்டி ஜாபு, அது பக்கமே வரமாட்டாங்க. இவங்களுக்கு இந்த பொட்டி கடை வைக்கிறது நோ 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 வெச்சா மால் தான், அந்த மாதிரி போவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அதே தோஷம் தான். வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால் பெரிய கெட்ட பேர் வாங்குவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, பெரும்பாலும் ஃபஸ்ட்டு திருமணம் இவர்களுக்கு இது செட் ஆவது இல்லை. 2வது திருமணம் தான். அது இவங்க வாங்கிட்டு வந்த வரோம், ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். இப்படி தான் நடக்கும். அல்லது சில பேருக்கு ஒரே வீட்டிலே இருப்பாங்க. இந்த ரூமில் ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த ரூமில் இவர் இருப்பார். இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, போய் கதவை தர, நீ போய் தர, இப்படின்னு மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க குணம். பெரும்பாலும் இவர்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. தனுசு ராசிக்காரங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. இவங்க ஒரு வித்தியாசமான ஆளுங்க. இவங்க ஆச்சாரம் அனுஷ்டானம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பலி கொடுக்குற கோயில் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய கார்ப்பரேட் ஸ்கூல் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் இவங்க குணம் தனுசு ராசிக்காரர். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 கோடியவனாக குரு இருப்பதால் 100 மார்க் எடுக்கலைன்னா தலைகாணி வச்சு படுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, என்ன சுத்தம் என்ன சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. யார் கூடயும் பழக மாட்டாங்க, தனித்து இருப்பாங்க. 5 கோடியவனாக சுக்கிரன் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட்டு, வீடு மனை மடியில் விடும். ஒரு 5-6 லேண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி வீடு கட்டுறது லேண்ட் வாங்குறது. இதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ் இவங்களை அடிச்சுக்க முடியாது. ஆனால் 6 கோடியவனாக சுக்கிரன் இருப்பதால் பெரும்பாலும் இவர்களுக்கு காஸ்மெட்டிக்ஸு, காரு, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செட் ஆகாது. திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இனிக்காது என்பது சட்டம். எந்த கர்மாவை கழிக்க இவங்க பிறப்பு எடுத்திருக்காங்க? பூர்வ ஜென்ம சாபம் என்னென்னா, இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான். திருமண வாழ்க்கையின் உன்னதம் பற்றி தெரிவதற்காக பிறந்திருக்காங்க. அதுதான் சொல்லணும். அதில் நிறைய கஷ்டப்படுவாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து விடுதலை அடையணும்னா அவங்க என்ன மாதிரி? புத வழிபாடு போடணும், நிறைய மகாவிஷ்ணு கோயில்களுக்கு போகணும், திருவெண்காடு போகணும், புத பகவான் வழிபடணும், சுக்கிர பகவான் வழிபடணும். இதெல்லாம் பண்ணால் சரியாகும். எந்த வயதிற்கு மேல் இவங்க ராஜபோகமாக வாழ்க்கை? 40 வயசுக்கு அப்புறம். 40 வயசுக்கு அப்புறம் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட அதெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி ஏன்னா 9 கோடியவனாகவே சூரியன் இருப்பதால் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இவருடைய ஜாதக அமைப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் 40 வயசுக்கு அப்புறம்
எந்த ஒரு 3 விஷயம் எடுத்துக்கிட்டா ரொம்ப குட்னு சொல்லலாம், எந்த 3 விஷயம் பேட் அப்படின்னு? அளவு கடந்த அறிவு ஃபர்ஸ்ட் ப்ளஸ், அளவு கடந்த டார்கெட் ஓரியன்ட், 100னா 100 தான் டார்கெட் ஓரியன்ட். 3வது அளவு கடந்த சுத்தமும் ஆச்சாரமும் ஆன்மீகமும் ரொம்ப கிளீனான ஒரு வாழ்க்கை. ரைட், இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் என்ன? லவ் இவங்களோட மிகப்பெரிய வியாதி. இவங்களுக்கு ஈஸியாக லவ் வந்துடும், வந்த வேகத்தில் போயிடும். இது பெரிய ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து எல்லாரையும் நம்பிடுவாங்க. நம்பி பணத்தை கொடுப்பாங்க, நம்பி ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, ஈஸியாக ஏமாந்து போவாங்க. 3வது பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த தனித்திருப்பது அவங்க பெரிய மைனஸ். யாரு கூடயுமே பழக மாட்டாங்க. அதான் இவங்களுடைய பெரிய மைனஸ். பிஸ்னஸ்னு வரும்போது ஈஸியாக ஏமாந்துடுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் யார்கிட்டையுமே பழகவே மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. தான் பெரிய மைனஸ். அதிர்ஷ்டம்னா எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வாய்க்கும்? பெரும்பாலும் சோலாரு, சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோலாரு, லைட்டு, வெளிச்சம், அக்னி, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். இரும்பு அதிர்ஷ்டமற்றதுன்னு பார்த்தா ஸ்டேஷ்னரிஸு, ஜெராக்ஸ் கடை, ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது, ஸ்டேஷ்னரி கடை, படிப்பு சார்ந்த புத்தக கடை, படிப்பு சார்ந்த விஷயங்கள் செட் ஆகாது. இஎம்ஐ மேன் பவர் பிடிச்சி கொடுக்குறது, கன்சல்டன்சி செட்டே ஆகாது. லோன் எடுத்து கொடுக்குறது நடக்கவே நடக்காது. குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்கிறோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதி இருக்காரு, அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா, சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் விதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆகிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபயர் நினைப்பிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு என்ன, ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க, இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறார். ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும்? தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணும், வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே,
ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால் கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட், நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இது இதில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இது இதில் இருந்தால் உங்களுக்கு இருக்கும், இது இதில் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை எது இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காமல் எது இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? இப்போ கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான் நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடியவன், 5 கூடியவன், 7 கூடியவன், 11 கூடியவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும்? எப்படின்னா இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிடும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.